வணக்கம், மாலை வணக்கம். உடன்பிறப்புகளே, நீங்கள் இல்லை இப்போ ஒரு சில வீடியோங்களில் படைப்பை பற்றி கண்டுபிடிப்பை பற்றி ஒன்றும் சொல்லினீங்கல்ல, ஒன்றும் கண்டுபிடிக்கலையா? ஏதாவது பழசை கண்டுபிடிச்சிருந்தா கூட அதை சொல்லுங்க, இதான் ஞாபகப்படுத்துங்க. நம்ம யாருமே புதுசாக கண்டுபிடிச்சின்னு இல்லை, இருக்கிறத வச்சுருந்தா சொல்கிறாங்க, இல்லை கண்டதை தான் சொல்கிறாங்க. ஆனால் சில புது படைப்புகளும் நீங்களும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. சில ஆராய்ச்சிகளெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சிட்டு சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் சொல்லுங்க, கதை கேட்கலாம் அப்படின்றீங்களா? ஓகே. ஓகே, எல்லாம் படிப்பு பற்றி தாராளமாக பேசலாம். அதில் ஒன்றும் சீக்ரெட்டோ அல்லது செக்ஸியோ அல்லது ப்ரைவேட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இப்போல்லாம் ஓப்பன் டு ஆல், எவ்ரி திங் இஸ் ஓப்பன். முதல்ல எல்லாம் சீக்ரெட், ரகசியமாக இருக்கும். இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்களாம் காதில் கேட்கக்கூடாது, நோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு ஏமாத்தின காலெல்லாம் போச்சு. எதையும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாது. போய் உட்காந்து படி, போ இங்கே அங்கே போங்க, போ பெரிய பேசும்போது நிற்காத. அந்த காலம் போச்சு நாயினா, இந்த காலம் மாறி போச்சு. ஒரு பெரிய பிரசவத்தையே காட்டுறாங்க. தன் தாய் தன்னை பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாள். மை காட் 10 மாதம் அந்த குழந்தை வயத்தில் சுமந்து பெற்றெடுக்கிறாள். அவள் பிரசவ அறையிலே போய் அவள் படும் வேதனை, மை காட், நம்ம யாரும் பார்த்ததில்லை. சொந்தக்காரங்கெல்லாம் ரூமுக்கு வெளியே நின்றுக்குன்னு வாக்கிங் பண்ணிப்பாங்க. வாக்கிங் அங்கே உள்ள அவசரப்பட்டப்போ அவள் படுற பாடு யாருக்கு தெரியும். இவர் வாக்கிங் பண்ணிப்பாங்க, எல்லோரும் வெளியே உட்காந்துருப்பாங்க, கதை பேசினுப்பாங்க. கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க, அங்கே இங்கே கதை பேசினுப்பாங்க. குழந்தை பிறந்து முடிச்சிட்டோன்னே குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓ, குழந்தை பண்ணிட்டானா, வாடா ராஜா, வாடி பொண்ணு, எங்கடா இந்த இவ்வளோ லக்ஷ்மி இப்படி அப்படின்னு கொஞ்சம் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை யாரும் பார்க்குதில்ல. ஏன் கஷ்டத்தை பார்க்கணும்னாக்கா, உன்னை பெற்றெடுக்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அவளை எவ்வளோ நீ அவளுடைய கஷ்டம் தெரியாமல் நீ அவங்கள நீ நினைக்கிறதில்ல. அப்பேற்பட்ட ரகசியத்தெல்லாம் ஓப்பன் டு ஆல். அவங்களுடைய ஹஸ்பண்ட், கணவன், அவள் படுற வேதனையை வேணும், பார்க்கணும். அவளுடைய கஷ்ட துன்பத்தில் பங்கேற்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். சும்மா குழந்தை பந்துச்சுன்னா ஆகிறதில்ல. அவள் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அது இவனுக்கு தெரியணும். மகன் இவனுக்கு தெரியணும், அவன் அப்பனுக்கு தெரியணும். ஓகே, நான் ஒரு ஆவேசத்தில் மகன் அவனுக்கு தெரியணும் அப்படின்லாம் சொல்கிறேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு தன்னுடைய மனைவி படுற குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியுதில்ல. இதில் வேறு ஆனா பொண்ணா, ஆணுனாக்கா பொண்ணுனாக்கா ஓகே. உறவுகளே, இப்போ கூட பாருங்க, நான் எதையோ பேச வந்து கொஞ்சம் ஆவேசமாக இந்த விஷயத்தெல்லாம் நான் வேறு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஓகே, இதே சரியாக சொல்லணுனாக்கா தன்னுடைய அம்மா
தன்னை பெற்றெடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பெற்றெடுக்கிறாள். அந்த அம்மாவை நம்ம எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும். பெற்றெடுத்ததே உள்ளோம் என்றோம் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. கோயில் கண்டேன் அங்கு தெய்வம் இல்லை, ஓடி வந்தேன் வீட்டில் நீ இருந்தாய் அம்மா. அம்மாவை பற்றி நிறையா பேசலாம், நேரம் இல்லை சொல்லக்கூடாது, பேசணும் போதும். நான் பேசுறதை விட 1000 மடங்கு உங்களுக்கு தெரியும் அம்மா நான் யாருன்னு. ஓகே, அம்மாவை முதலிடத்தில் வைப்போம், அவங்களை வணங்குவோம். சரி, அடுத்த வீடியோவில் நான் இப்போ பேச வந்திருந்ததை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நான் எதுக்காக பேச வந்தேனாக்கா, இப்போ பாருங்க. சரி, ஒரு என்ன சொல்லுங்க, மழை ஜலம். மழை ஜலம்னா என்ன? உணவுனா என்ன? அந்த உணவை எங்கே எப்படி சாப்பிட்றோம்? அந்த மழை ஜலத்தை எப்படி கழிக்கிறோம் அப்படின்றத பற்றி. மழை ஜலன்றது எனக்கு ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி தெரிஞ்சு, நான் அந்த காலத்துலேருந்து என் கதை உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் எது எடுத்தாலும் கெட்ட வார்த்தையா அப்படின்ட்டு நான் யோசிக்கிற ஆள் நான். அதனால் இந்த மழை ஜலன்றதை பற்றி கூட அது கூட கெட்ட வார்த்தையாக இருக்குமான்ட்டு, அதனால தான் இதெல்லாம் இதை பற்றி நான் இதை பேசுகிறேன். ஓகே, இந்த மழை ஜலம்னா என்னன்னாக்கா கழிவுப் பொருள்கள். உணவுப் பொருள்னாக்கா இன்புட், உணவு சாப்பிட்றது. மழை ஜலம்லாம் அந்த சாப்பாட்டில் இருக்கிற உயிர் சத்துக்களை எல்லாமே அது எடுத்துக்கின்னு செக்கை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, மூச்சிரம்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாதது. அதுக்கு பேர் மழை ஜலம். மலம் என்றால் கக்கஸ், ஜலம் என்றால் ஒன்றுக்கு யூரின். இது இல்லை, ஒரு நாள் அப்படி கேரளாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு இடத்துல உக்காந்துன்னு பார்த்துன்னுக்கிறேன். பறவைகள் பல விதம் சொல்லுவாங்க. நான் அங்கே ஒரு விதத்தை தான் பார்த்தேன். நூற்றுக்கணக்கான ஒரே தரமான பறவைகளை பார்த்தேன். என்னடா பறவைங்கண்டாக்கா கட்டம் கரையன்னு மரத்து மேலே தொங்கின்னு காலை வச்சுன்னு தொங்கின்னு நிற்கிறது. அது என்னடா பார்த்தா பேட்னு சொல்லுவோம். ஏன்னா கிரிக்கெட் பேட்டா இல்லை டென்னிஸ் பேட்டா ஷட்டில் காக் பேட்டா, அந்த பேட் இல்லை, பறவை காலு மேலே மரத்தில் ஆங்க் பேட் பிடிச்சிக்கின்னு தொங்கின்னு இருந்துச்சு. தொங்கினே இருந்துட்டு விளையாடின்னு ஓடி வந்துச்சு. அப்புறம் ஒரு பேட்டு, அதாவது வவ்வால் சொல்லுவோம் நம்ம பாஷையில், வவ்வால். அது ஒரு வவ்வால் பார்த்தா ஏதோ சாப்பிட்டு இருந்துச்சு. நான் உக்காந்துன்னு எனக்கு வேலை இல்லை, அதுங்கள ரொம்ப ரசித்து பார்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து மழை ஜலம் காய்ச்சிச்சு. பார்த்தாக்கா சாப்பிட்டதும் ஒரே வாயில், மழை ஜலம் பண்ணதும் அதே வாயில். என்னடா இது? இந்த மாதிரி உலகத்தில் நான் எச்சம் பார்த்ததில்ல. நம்மளேருந்து மிருகங்கள், பறவைகள் எல்லாமே சாப்பிட்றது வாயில், கக்க பண்ணுறது அவுட் சைடில், மழை ஜலத்தை கழிக்கிறது அண்ணாண்ட. இது என்னடா இது? எல்லாம் சாப்பிட்றதும் ஒரே இடத்துல,
பேரது ஒரே இடத்துல, சாப்பிட்றது ஒரே வாயில், மலை ஜலத்தை கழிக்கிறது தான் ஒரே இடத்துல. அப்படியே பார்த்துன்னு இருந்தேன். எனக்கு புதுமையாக தெரிஞ்சு. அப்புறம் அதே சமயத்தில் நான் யோசித்தேன், அது இப்படி எல்லாம் ஒரே இடத்துல வயிற்றுல எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அது என்ன கணக்கு, அது எப்படி அது அப்படி எப்படி இருக்கும், அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த சாப்பிட்றதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் கிரைண்டிங், மிக்சிங், அதில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறது, தண்ணி மிக்ஸ் பண்ணுறது, அதை ஃபில்ட்ரு பண்ணுறது, இப்படி அப்படி எல்லாம் ஒரு செக்ஷனில் ஆயினுக்குது. அப்புறம் இன்னொரு செக்ஷனில் அது வேஸ்டேஜ், அது இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்குது. வந்துட்டு என்ன பண்ணுறாக்கா, அப்படியே 2 டியூப், இந்த 2 செக்ஷன்லேருந்து 2 டியூப் செப்பரேட்டாக ஒரு இடத்துல வருது. அதாவது அந்த கழிக்கும் உண்ணும் பாகமாக இருந்துச்சு, அந்த இடத்துல செப்பரேட்டாக இருக்குது அந்த டியூப் குடல். இதிலேருந்து வரதெல்லாம் அதில் போய் சாப்பிட்றதெல்லாம் அது வருது. இதிலேருந்து சாப்பிட்டு இன்புட் ஆகி சாப்பிட்டுட்டு வெளியே வரதெல்லாம் இதில் கீழே ஒரே ஒரு கேட், ஒரே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டில் சாப்பிடும்போது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுது. கேட் ஓப்பன் ஆகிட்டு இந்த டியூப்பில் போயிடுது. மலை ஜலம் கழிக்கும் போது இந்த பக்கம் அதே பைப்பில் குடலில் இந்த கேட் ஓப்பன் ஆகுது. இந்த கேட்டு தான் சும்மா ஒரு மூடி தான் வித்தியாசம். இந்த கேட் ஓப்பன் பண்ணோன்னே இதில் மலை ஜலம் இதில் கழிக்கப்படுகிறது. சாப்பிடும்போது இதில் இன்புட் அவுட்புட், இன்புட் அவுட்புட், அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இதில் இருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வயிற்றில் ஸ்டமக்கில் எல்லாம் எவ்வளோ ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட், மிஷினரிஸ், அது இதெல்லாம் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் அது தனித்தனியாக அது இடத்துல தனித்தனியாக. இத்தனைக்கும் உள்ள ஒரு லைட் இல்லை, எல்லாம் இருட்டிலேயே அவ்வளோ சுத்தமாக வேலை நடந்துட்டு சாப்பிட்டதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்துட்டு இந்த பக்கம் வெளியே வர்றதெல்லாம் 2 பக்கம் 2 பைப் வருது. 2 பைப் வந்துட்டு இந்த இந்த ஒய் பார்த்துக்கிறீங்களா, ஒய் என்ன ஷேப்பில் இருக்குது அந்த மாதிரி. டீ பார்த்திங்களா, எங்கேப்பா வருது டீ ஏபிசிடி EFIJK LMN OPC QRST எஸ் எஸ்ஸுக்கு அடுத்தது டீ வருது. அந்த மாதிரி டீயில் 2 போர்ஷன் கடைசியில் ஒரு பாகத்தில் அவுட்டு போட்டுருக்குது. அந்த மாதிரி அல்லது ஒயில் 2 பைப்பில் ஒரே இதில் அந்த மாதிரி ரெண்டும் ஒரே இதில் 2 தந்திரம் ஒரே இதில் அவுட்புட் வருது. இப்படி தான் அதனுடைய அமைப்பு இருக்கும். கடவுள் படிச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு என்ன அந்த பையன் என்ன பண்ணானே கண்டுபிடிச்சிடலான்னேன்ட்டு அவர் தலைமையில் கை வச்சு யோசிச்சுருக்கிறாரு. நான் அவங்க மகன் தானே, அவர் 4 அடினாக்கா நான் 8 அடி பாய்வேன். ஓகே, அது கூட அவருக்கு தெரியும். ஓகே அன்பர்களே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். வணக்கம். குட் நைட். வணக்கம்.